இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் தீத்துவின் புத்தகம் 1:10. அநேகர் விசேஷமாய் விருத சேத்திரம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும், வீண் பேச்சுக்காரரும், மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்கள் இல்லாதவர்களானாலும் சரி, யாருக்கும் பணியாமல் அவங்க செய்கிறது தான் சரின்னு நினச்சி திமிராக நடந்துக்குவாங்க. இப்படி இருந்தால் மற்றவங்க அவங்கள பார்த்து பயப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஏதோ ஒரு நேரத்தில் அவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் போனாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தாலோ ஒருத்தரும் உதவி செய்ய வரமாட்டாங்க. அடுத்து வீண் பேச்சுக்காரவங்க. வீண் பேச்சு பேசி இல்லாதது இருக்கிற மாதிரியும் நடக்காததை நடந்த மாதிரியுமே பேசிட்டு திரியறதுனால பாதிப்பு மற்றவங்களுக்குன்னு நினைக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்ட சந்தோஷம் அவங்களுக்கும் பாதிப்பை கொடுக்கும். உண்மையான விஷயத்த சொல்லும் போதும் பேசும்போதும் அடுத்து யாருமே நம்ப மாட்டாங்க. இவங்க வாயிலிருந்து உண்மையே வராதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க. அடுத்து மயக்கிறவங்க. பேராசை காட்டியும் நம்மளை பெருமையாக பேசி மயக்கி அவங்களோட தேவைகளை அடைஞ்சிக்கிடுவாங்க. இப்படி சம்பாதிக்கிற செல்வம் கண்டிப்பாக நிலைத்திருக்காது. அதனால் இந்த 3 குணம் இருக்கிற யாரை பார்த்தாலும் நம்ம தள்ளியே இருக்கணும். இவங்களோட நம்ம நெருங்கி இருந்தோம்னா நமக்கு தான் முழு பாதிப்புமேவும். ஆமேன்.